hey my loves, welcome back to Kanis cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அஸ்னாபாத் மாரியம்மன் கோயில் பூத்தட்டை வீடியோ முன்னாடி vlogல போட்டிருந்தேன். இப்போ அஸ்டினாபாத் மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழாவோட vlog தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து பூக்குழி ரெடி பண்ண வீடியோ. அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன சம்பிரதாயம்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். பூக்குழிக்கான ஏற்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் காலங்காத்தாலேயே. காலையில் பூக்குழி அங்கே கோயிலில் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த ஏரியாவிலேருந்து காப்பு கட்டியிருக்காங்களோ அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருந்து வேல் போட்டு காவடியோ பால் குடமோ எடுத்துகிட்டு வரணும். இதில் ஒரு ஏரியாவிலே போய் நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடச்சிச்சோ அங்கே போய் மட்டும் வீடியோ எடுத்தோம். இது வந்து கார்பினில் இங்கே தான் அதிகமான சாமிகள் இங்கேருந்து தான் அஸ்னாபாத்துக்கு வர்றது. ஏன்னா இதுதான் பக்கம், கடற்கரை ஓரம் பக்கம். அதனால் இங்கேருந்து தான் நிறைய பேர் வருவாங்க. இங்கே எல்லாருமே பால் குடம், இது வந்து கரகம், வேல் போடுறவங்க, காவடி எடுக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா வந்து அஸ்டினாபாத்துக்கு சேருவாங்க. ஸோ அதுக்கான ஏற்பாடு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எல்லாரும். எல்லாம் பால் குடம் எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டாங்க கோயிலுக்கு. கூட்டமாக இருந்தனால வீடியோ ப்ராப்பராக எடுக்க முடியலை. அதோட இந்த வருஷம் மழைனாலையும் வீடியோ எங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியலை. அதனால் ஒரு சில வீடியோலாம் ஷார்ட்டாக தான் இருக்கும். பூக்குழி வீடியோவும் ஃபுல்லாக எடுக்க முடியலை. பாதி பூக்குழி நடந்துட்டுருக்கையிலேயே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ 8 நாள் திருவிழா, அதனால் டெய்லி இங்கே கடைங்க எல்லாருமே போடுவாங்க. அந்த இடத்துல நிற்க கூட இடம் அவ்வளோ கந்தாவாக இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப அழகாக கட்டி வெயிலில், போன வாட்டிலாம் வெயிலில் நின்றுட்டு இருந்தோம் லைனில். வெயில் கூட படலை, அவ்வளோ நிழலாக சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பூமுடி போடுற வீடியோ என்னால் எடுக்க முடியலை. ஸோ நான் தானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் எடுக்க முடியலை. எனக்கு பூமுடி போட்டுட்டு அவங்களுக்கு முடி
போடுற கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவங்களும் முடி போட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய் அர்ச்சனை பண்ண போகிறோம். ஸோ அர்ச்சனை சீட்டு வாங்கிக்கிட்டு அர்ச்சனை சீட்டு வாங்கியாச்சு. ஸோ வாங்க சாமி கும்பிட போகலாமா? நாங்கள் ரொம்ப சீக்கிரம் போயிட்டோம். அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நேரம் ஆக தான் கூட்டம் வரும். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். இது கரும்பில் தொட்டி கட்டுவாங்க. அதாவது குழந்தைக்காக நேர்ந்திருந்தவங்க இந்த நேர்த்தி கடனை செய்வாங்களாம். அதுக்கப்புறம் மறுநாள் பூக்குழி அன்னைக்கு மறுநாள் எல்லோரும் பொங்க வச்சு கிடா வெட்டுறது பொங்க வைக்கிறது, முடி போடுறது அதெல்லாம் மறுநாள் தான் செய்வாங்க. இதுதான் பூக்குழி இருந்த இடம். நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எல்லோரும் பொங்க வச்சிட்ருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. காலையில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் பிரசாதமும் சாப்பிட்டுச்சு கிளம்பியாச்சு.